ரொம்ப ரொம்ப அதிர்ச்சிகரமான துரதிருஷ்டவசமான ஒரு செய்தி. இது வந்து வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற எவ்வளவோ முதியவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் காலை முதல் லைன்ல நிக்கிறத பார்க்கிறோம். அப்படி வந்த 2 பேர் சேலம் மாவட்டத்தில் 77 வயது சின்ன பொண்ணு அவர்களும் இன்னொரு 65 வயது முதியவரும் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தியாக நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. அவங்க வந்து அவங்களுடைய கடமையை செய்ய வந்தவர்களுக்கு எப்படி இப்படி நடந்திருக்கு, அங்கே என்ன வெயில் காரணமா என்ன காரணம் அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்து பெரும் கேள்விகளாக இங்கே எழுந்து நிற்கிறது. இது நம்மளுடைய கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் இணைந்திருக்கின்றார். தமிழ்ச்செல்வன், என்ன ஆச்சு, என்ன நடந்தது? சேலம் மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மும்முரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் 28.57% வந்து வாக்குப்பதிவானது வந்து 11 பணி நிலவரப்படி நடைபெற்றுள்ளது. குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் மொத்தமாக வந்து 3 நாடாளுமன்ற தொகுதிகள் வந்து இணைத்தே வந்து சேலம் மாவட்டம் வந்து அமைந்திருக்கு. இந்த நிலையில் வந்து சேலம் மாவட்டம் முழுவதும் வந்து காலை முதலே முதியவர்கள் வந்து அதிக அளவில் வாக்களிக்க ஆர்வம் காட்டி வருகிறார்கள். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் சுலபமாக வாக்களிப்பதற்காக தேர்தல் ஆணையம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக சக்கர நாற்காலி மூலமாக வாக்குச்சாவடி மையங்களுக்கு அழைத்து வரப்பட்டு முதியவர்கள் வாக்களித்த பிறகு வெளியே அழைத்து சென்று அனுப்பி வைக்கும் வசதிகளும் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இருப்பினுமே சேலம் மாவட்டத்தில் வந்து வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் மக்கள் மிகுந்த சிரமத்தில் உள்ளாகி இருக்கிறார்கள் என்று கூறலாம். குறிப்பாக இதனால் வந்து முதியவர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில் வந்து சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பழைய சூரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி என்பவர் வந்து வாக்களிக்க சேலம் மாநகராட்சி நடுநிலை பள்ளி வளாகத்தில் இருக்கும் வாக்குச்சாவடி மையத்திற்கு வருகை தந்தார். அப்பொழுது பழனிசாமிக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டது. உடனடியாக அவர் வந்து வாக்குச்சாவடி மையத்தின் அருகே உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு வந்து முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்ட நிலையில் வந்து சிகிச்சை பலனின்றி வந்து பழனிசாமி தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில் வந்து அவருடைய உடல் வந்து அவர் உறவினர்கள் மூலமாக வீட்டிற்கு அனுப்பும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். இதே போல் வந்து சேலம் கெங்கவழி அருகே உள்ள செந்தாரப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சின்ன பொண்ணு என்ற மூதாட்டி அவர்கள் வந்து வாக்களிப்பதற்காக வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்த போது வந்து மயங்கி விழுந்து வாக்குச்சாவடி மையத்திலே உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில வந்து வெப்பம் அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக வந்து மூதாட்டிகள் வந்து முதியோர்கள் இருவர் வந்து வாக்குச்சாவடி மையத்தில் வந்து வாக்களிக்க வந்த நிலையில் வந்து உயிரிழந்த சம்பவம் வந்து சேலத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். நிச்சயமா ஒரு சோகமான சம்பவம், சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவமாக இருக்கிறது. வெயில் தாக்கம் அதிகரித்து காணப்படக்கூடிய இடங்கள்ல தயவு செய்து நீங்க வாக்கு செலுத்த போகும்போது முதியவர்கள் வந்தா அவங்கள முன்னாடி விட்டுருங்க, அவங்களுக்கு எல்லா உதவிகளையும் தயவு செய்து செய்யணும் அப்படின்னு நம்முடைய வாக்கு செலுத்தக்கூடிய அனைத்து குடிமக்களுடைய கடமையாகவும் அது இருக்கிறது. முதியவர்களுக்கு நம்ம தேர்தல் ஆணையமும் உதவி செய்ய காத்திருக்கிறாங்க. நாமும் நம்ம லைன்ல நிற்கும் போது முதியவர்கள் இருந்தால் அவங்களை முன்னாடி விட்டு முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகரமாக அனைவரும் இருக்க வேண்டும். வெயில் தாக்கம் இருக்கும்போது தயவுசெய்து கையில தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போங்க. எந்த ஒரு டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் வந்துடாம, இல்லை முடிந்த அளவுக்கு முதியவர்கள் சாப்பிடாம போக வேண்டாம், சாப்பிட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுலாம் இது மாதிரியான சில முன்னெச்சரிக்கைகள்லாம் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இவ்வளோ வெயில் தாக்கம் இருக்கும்போது 12 மணி 1 மணிக்கு முதியவர்களை அழைத்து செல்ல வேண்டாம். வெயில் தாழ மாலை 4 மணிக்கு மேலே 6 மணிக்கு போய் டோக்கன் வாங்கிட்டா கூட அதுக்கப்புறமும் உங்களை நின்று வாக்களிக்க தேர்தல் ஆணையம் அனுமதி அளிக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவித்துக்கொண்டு நிச்சயமா இந்த மாதிரி துரதிருஷ்டவசமான சம்பவங்கள் நடந்திருக்க கூடாது. அதை நம்ம அனைவரும் தவிர்த்து ஆகணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.